மும்பையில் ஓடும் ரயிலில் ரயில்வே காவலரை நடிகை ஒருவர் பிளேடால் தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்லீப்பர் கோச் டிக்கெட்டுடன் ஏசியில் பயணம் செய்ததை தட்டி கேட்டதால் ராட்சசியான நடிகையின் மீது அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன? ஓடும் ரயிலில் டிக்கெட் இல்லாமல் ஏசி பெட்டியில் பயணித்து ரகளையில் ஈடுபட்ட நடிகை, ரயில்வே காவலரை பிளேடால் தாக்கி ரவுடிசம், ஆடைகளை கழற்றி ராட்சசியான சம்பவம். நடந்தது என்ன? பிரபல மாடலும் நடிகையுமாக வலம் வருபவர் 31 வயதான அந்தரா பானர்ஜி. மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவரான இவர் மும்பையில் குடிபெயர்ந்து சீரியல்களிலும் திரைப்படங்களிலும் விளம்பரங்களிலும் நடித்து வருகிறார். 2014 பாலிவுட் சினிமாவில் நடிக்கத் தொடங்கிய அந்தரா பானர்ஜி சாவ்தான் இந்தியா உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். பின்னர் தி ஷாவுகீன்ஸ், ஹே ஹை இந்தியா ஆகிய திரைப்படங்களிலும் நடித்து பிரபலமானார். இப்படி சினிமாவில் படுபிசியான அந்தரா ஓடும் ரயிலில் ராட்சசியாக மாறி ரயில்வே பெண் காவலரை பிளேடால் தாக்கி சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ஆகஸ்ட் 12ஆம் தேதி படப்பிடிப்பு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக மும்பையிலிருந்து சூரத் நோக்கி சென்ற ஆரவள்ளி எக்ஸ்பிரஸ் ரயிலில் இவர் பயணம் செய்தார். அவரிடம் ஸ்லீப்பர் வகுப்பு டிக்கெட் மட்டுமே இருந்ததாகவும், ஆனால் அவர் ஏசி பெட்டியில் ஏறி அங்குள்ள ஒரு இருக்கையில் சொகுசாக அமர்ந்து கொண்டார். அப்போது அந்த ஏசி இருக்கைக்குரிய பயணி தனக்கான சீட்டை விடச் சொல்லி கேட்டதற்கு அந்த இடத்தை விட்டு நகர மறுத்து அப்பயணியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அப்பயணி டிக்கெட் பரிசோதகரிடம் கூற அவரிடமும் நடிகை தெனாவட்டாக நடந்து கொண்டதாக தெரிகிறது. இதனால் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்து உதவி ஆய்வாளர் யாமினி காந்த், காவலர் ராஜேஷ்குமார் இருவரும் நடிகையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை அவருடைய கம்பார்ட்மெண்ட்டுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர். ஆனால் தான் ஏசி பெட்டியில் மட்டுமே பயணிப்பேன் என அடம் பிடித்து திடீரென ஆவேசமடைந்த நடிகை ரயில்வே பாதுகாப்பு படையினரை தகாத வார்த்தைகளால் திட்டி ரகளையில் ஈடுபட்டார். திடீரென தனது ஆடைகளை கழற்றி எறிந்த அவர் தான் மறைத்து வைத்திருந்த ரேசர் பிளேடை எடுத்து ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்களை நோக்கி வீசினார். இதில் உதவி ஆய்வாளரான யாமினி காந்த் கையில் காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தன்னை தானே பிளேடால் அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் நடிகை மிரட்டல் விடுத்துள்ளார். நிலைமை மோசமாவதை உணர்ந்த அதிகாரிகள் ஏசி பெட்டியின் கதவுகளை பூட்டினர். அப்போது நடிகை அந்தரா ரயிலின் கண்ணாடி கதவு வழியாக தப்பியோட முயன்றார். நள்ளிரவில் நடிகையின் இந்த திடீர் ரகளையால் அந்த ஏசி பெட்டியில் பயணித்த பயணிகள் அச்சமடைந்தனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பரபரப்பு நீடித்த நிலையில் அடுத்ததாக வந்த தகானு ரயில் நிலையத்தில் அந்த ரயில் நிறுத்தப்பட்டது. அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த பெண் போலீசார் ரயிலுக்குள் புகுந்து அதிரடியாக நடிகையை கைது செய்தனர். விசாரணைக்கு பின்னர் அந்தரா பானர்ஜி மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜாமீனில் விடுவித்தனர்.